அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சூரியபிரசாத். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மதுக்கோல் பிள்ளையார் கோவில் தெரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தன் சுத்தம் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி. மாடமாளிகையில் வெளியிருந்த மஞ்சுமெத்தை இருந்தும் தூக்கமில்லாத துக்கநிழை தங்கத்தட்டுகள் அடுக்கி இருந்தாலும் அதில் கஞ்சும் கூழும் மட்டுமே குடிக்க வேண்டிய ஆரோக்கியமில்லா அவல நிலை அனுபவிப்பவர்களை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்னும் பழமொழியின் கருத்தை நோயற்ற வாழ்வு வாழ சுத்தமே தன் சுத்தமே அடிப்படையாம். அந்த சுத்தம் பற்றி தான் நான் உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன். சுத்தம் சோறு போடும் என்பது நாம் சுத்தம் பற்றிய அழகிய பழமொழி. நமது வாழ்வில் சுத்தம் மற்றும் சுகாதாரம் அவசியமாகும். நாம் சுத்தமாக இல்லாவிட்டில் எளிதில் நோயாளிகளாக விடலாம். நல்ல ஆரோக்கியம் என்பது மிக பெரிய வரமாகும். ஆரோக்கியமே ஒவ்வொரு மகிழ்ச்சியான மனிதனின் வெற்றிகரமாக ரகசியமாகும். சுத்தமில்லா வீடு நல்ல சுகாதார நிலை கேடு. தன் சுத்தம் என்பது நாம் காலையில் எழுந்து பல் துலக்கி குளித்து தூயாடைகள் அணிந்து தலைவாரி நகம் வெட்டி சாப்பிடும் முன்பு கைகளை கழுவி சத்தான உணவு சரியான நேரத்தில் உண்டு கொதிக்க வைத்த நீரை குடிக்க வேண்டும். நாம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, நம் சுற்றியுள்ள புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும். அது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? நம் குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும். சிறுநீர் கழிக்கும் அறையில் போக வேண்டும். மலம் கழிக்கும் போது பொது இடங்களில் போகக்கூடாது. அதற்கான ஒதுக்கப்பட்ட இடங்களில் போக வேண்டும். இப்படி மரங்கள் வளர்க்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரங்கள் வளர்க்க வேண்டும். இப்படி என்றால் செய்தால் நோயற்ற வாழ்வு வாழலாம். இப்படி என்றால் செய்யவில்லை என்றால் டெங்கு, மலேரியா, காலரா பல நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. நெகிழி பிளாஸ்டிக் 1862ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் பிராக்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. நெகிழி வணிகம், மருத்துவம், அறிவியல் என அனைத்து துறைகளிலும் மக்கள் பயன்படுத்தும் பொருட்கள் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. நெகிழியை அதிகமாக உபயோகிப்பதற்கான காரணம் இதை எடுத்து செல்வதற்கு சுலபமாக இருப்பதாலும் விலை மலிவாக இருப்பதாலும் மக்கள் இதனை அதிகமாக பயன்படுத்தி உருவாக்குகின்றார்கள். ஆனால் நெகிழியை விளையும் தீமைகள் ஏராளமானது. சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். நன்றி, வணக்கம்.